பெண்களுக்காக பேசிட்டு இருந்தோம். பெண்களை காப்பாத்துங்க, பெண்களுக்கு இப்படியான அபியூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு கேஸ் வந்துட்டு திருவள்ளூர் மாவட்டத்துல ஊர்ல வந்துட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. வினோதினி 24 வயசு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு தான் பக்கத்து வீட்டு பையன், அதுவும் 16 வயசு பையனை வெளியூருக்கு கூட்டிட்டு போய் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு மேல போஸ்கோ சட்டத்தின் கீழே வழக்கெடுத்து இப்ப வந்து ஜெயில இருக்காங்க. இத பத்தி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாரு. இத பத்தி நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப வந்து பொண்ணுங்க பசங்க அப்படின்றது வந்து நான் வந்து பேச விரும்பல. பட் இருந்தாலும் இந்த கேஸை பத்தி நான் பேசிதான் ஆகணும். பொண்ணுங்க 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 நம்ம பார்த்து கடைசியில பசங்களை விட பொண்ணுங்க அதிகமா ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறதுலயும் சரி, ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்ஸ் அதிகமா வந்து நிறைய அபியூசஸ் அப்படின்றது வந்து நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா வெளியே தெரியறது இல்லை. என்ன அப்படின்னா, பொண்ணுங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு எஸ்கேப் ஆயிருவாங்க. இது வந்து நம்ம லால இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். பொண்ணுங்களுக்காக எல்லாத்தையுமே மாத்தி கடைசியில என்ன ஒரு பொண்ணே தப்பு பண்ணாலும் பையனையே தான் பிளேம் பண்ணுவாங்க. இதை நம்ம சொல்லிட்டு காரியம் இல்லை. இந்த பொண்ணுங்களை பத்தி பேசணும் பேச வேண்டாம் அப்படின்னா எதை பேசினாலும் இதுங்க திருந்த போறது கிடையாது. அது இப்படி கேட்டா ஃபெமினிசம், நாங்களாம் இப்படிதான் பெண் உரிமை அப்படிம்பாங்க. எந்த உரிமையா இருந்தாலும் சரி, நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன். எனக்கு பொண்ணுங்களும் பசங்களும் ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் அதோட லிமிட்ல அதாவது இருந்தாதான் அதுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் பொண்ணுங்க சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.